தான் வெளியூரில் இருந்து வந்ததாக தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு திமுக நிறுத்தியுள்ள பல வேட்பாளர்கள் அந்தந்த ஊரைச் சேர்ந்தவர்களா என அதிமுக வேட்பாளர் சுந்தர்சி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சுந்தர்சி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தத்தைநேரி கிராமத்தில் எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட சலவை கூட மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தது குறித்து பார்வையிட்டதாக தெரிவித்த அவர், தேர்தல் நடைமுறை காரணமாக தங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து ஒரு மேயர் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்றுதான் இருந்திருக்கிறார், அடிப்படை வசதிகள் கட்டமைக்க வேண்டும் என்ற அளவுக்கு யோசிக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தான் வெளியூரில் இருந்து வந்ததாக தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு திமுக நிறுத்தியுள்ள பல வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவர்களா என்று கேள்வி எழுப்பினார். வெளியூர்ல இருந்து வந்த குற்றச்சாட்டு அது பிசு பிசு போயிடுச்சு. நான் வெளியூர் குற்றச்சாட்டுக்கே பதில் சொன்னா, இந்த தேர்தலிலேயே திமுக நிறுத்தி இருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகர்ல. அது என்ன அவரோட தொகுதியா? இல்ல என் மேல முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் இருந்தாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்ப தமிழக முதலமைச்சர் கொளத்தூர்ல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்ல தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் கிட்லிகள்ல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? அப்படி எல்லாம் கிடையாது. அவுட் சைடு ஒரு குற்றச்சாட்டு வைக்க பார்த்தாங்க, அது பிசு போடுச்சு. அப்புறம் பொய்யான ஒரு தகவல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்ட்டு, அதுவும் பொய்யின் ஆகி போச்சு. இப்ப புதுசா நேற்று என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேல ஒரு குற்றச்சாட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஏதாட்டும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்ட்டு. மக்கள் சக்தி விசில் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய தயாராக உள்ளது என கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவேக ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தனக்கு கிடைத்த முதலமைச்சர் வாய்ப்பை பழனிசாமிக்கு விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்த அவர், தான் பொதுச் செயலாளர் பதவியையும் முதலமைச்சர் வாய்ப்பையும் விட்டுக் கொடுத்ததுதான் பழனிசாமிக்கு துரோகமாக தெரிகிறதா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என கூறும் பழனிசாமிக்கு மக்களின் மனநிலை தெரியவில்லை என விமர்சித்த அவர், மக்கள் சக்தி விசில் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்தார். அம்மா மறைவுக்கு பிறகு அவருடைய கழகத்தில் வெற்றி பெற்ற அனைவரும் யார் முதலமைச்சர் என்று கேட்கின்ற போது தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அதில் இருந்தார். ஒன்று நானு, எடப்பாடி பழனிசாமி. அப்போது நான் அவரிடத்திலே சொன்னேன், எனக்கு முதலமைச்சர் பதவியை காட்டிலும் கழகம் உடைந்து விடக்கூடாது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இணைந்து எல்லோரும் பணியாற்றினோம். பொதுச் செயலாளர், அதற்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலாளருக்கு பிறகு நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கட்சி பணியாற்ற வேண்டும் சொன்னேன். இப்ப அரசை கேட்டுட்டு இருக்கார் அவர். இதற்காக நம்முடைய கழகத்தின் சார்பாக என்னை அடிப்படை உறுப்பினரை நீக்கினார். சின்னாலப்பட்டி மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு அரசு பொது மருத்துவமனையாக மாற்றப்படும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐ. பெரியசாமி சின்னாலப்பட்டி, மேட்டுப்பட்டி, பூஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்த அவர், தொடர்ந்து சின்னாலப்பட்டியில் உள்ள மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு அரசு பொது மருத்துவமனையாக மாற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு ஹவுசிங் போர்டு நமக்கு கிளியராக அவங்க இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நமக்கு ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க. அதுல மருத்துவமனை நம்முடைய அரசு மருத்துவமனையாக நம்முடைய சின்னாலப்பட்டி மருத்துவமனை உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசு மருத்துவமனையாகும். இதுபோல குடிநீர் நீரை பொறுத்தவரை 700 கோடி ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடிய சட்டமன்றத்தில் முதலமைச்சரே 110 விதிகளில் நிலப்பட்ட ஆத்தூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கு சின்னாலப்பட்டியில் உள்ள
3 தொகுதிகளுக்கும் சின்னார்பட்டி அதுல மெயினா இருக்கு. ஆக மொத்தம் நமக்கு வந்து 700 கோடி செலவுல இனிமேல் மதுரைக்கு வைகை அணையிலிருந்து நேரடியாக தண்ணீர் கொண்டு போகிற திட்டம் சபை வந்தவுடனே அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே சின்னார்பட்டி வாழ் பெருங்குடி மக்களே, உங்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு நமக்கு வைகை குடிநீர் திட்டம். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவது பதவியை சுவைப்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சரின் ஆணைக்கு இணங்க காட்பாடி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவதாக தெரிவித்த அவர், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவது பதவியை சுவைப்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக என தெரிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்றும் கல்வித்துறை கண்ணியமாக இருக்கிறது என்றும் தெரிவித்த அவர், முதலமைச்சர் மகளிருக்காக மேற்கொண்ட திட்டப்பணிகள் குறித்து அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெரியகுளம் தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி அமமுக வேட்பாளர் கதிர்காமுவை ஆதரித்து தேனி பங்களாமேடு பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது இபிஎஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர், மோடி ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடும் கதிர்காமுவை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், திமுக எம்எல்ஏ இருந்த பெரியகுளம் தொகுதியில் சுகாதார சீர்கேடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கம் பரவி உள்ளது என கடுமையாக சாடினார். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி விலைவாசி உயர்ந்திருக்காங்க? இந்த 5 ஆண்டுகள்ல மின் கட்டணத்தை 67% உயர்த்திருக்காரு. இன்னும் ₹1 67 கட்டுறீங்க. பால் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்து போயிட்டு, சொத்து வரியை உயர்த்திருக்காங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை உயர்த்திருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் உயர்த்திருக்காங்க, பதிவுத்துறை கட்டணம், முத்திரைத்தாள் விலையை உயர்த்திருக்காங்க, நிலங்களின் மதிப்பெல்லாம் உயர்த்தி இருக்காங்க. அதனால உங்களுக்கு வரிச்சுமை அதிகமாகுது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டை அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது. நீங்க இன்றைக்கு 5 ஆண்டுகள்ல விலைவாசி அண்ணன் பழனிசாமி ஆட்சி முடிந்த பொழுது இருந்ததை விட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் அதிகமாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.